ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவுடெக் தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டெம்ப்ளேட்டை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெம்ப்ளேட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல உங்களோட பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ண தெரில அப்படின்னா நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சைஸ் செட் பண்ணிக்கோங்க. நான் தம்ப்நெயில் சைஸ் செட் பண்ணி ஓகேவாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரம் கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். ஸோ உங்களோட கேலரிக்கு போயிட்டதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் சும்மா நச்சுன்னு கெத்தாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் 3, 2, 1. ஸோ நான் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இது சைஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட சைஸ் வந்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுவோம். நான் அவே பிளேயர்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அவே பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. AVEE பிளேயர். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். டன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சென்டராக கொண்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ நான் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட்டெல்லாம் வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபாண்ட் சூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ஃபாண்ட் கூட செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு அதாவது பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ ஓகே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதை சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணுறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேலே அதாவது சென்டர் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்டரை மேலேயும் கீழேயும் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். ஸோ டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை உடனே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் டு இமேஜ் கொடுத்துக்கோங்க. சேவ் டு இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஹையில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஹையில் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட இமேஜ் பார்க்குறதுக்கும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். நான் எப்போயுமே வெரி ஹை தான் கொடுப்பேன். ஸோ அந்த வெரி ஹையை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம PNG இமேஜாக மாற்றி விட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம டெலிட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம மறுபடியும் இம்போர்ட் பண்ணுறோம். அதே இமேஜை நான் பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுனால ஸோ நான் பிக்சல் ஆப் கொடுத்து அதே இமேஜை நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்கேக்கான கிளிக் பண்ணி விட்டு அதை ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃபுல் சைஸ்க்கு. ஸோ அடுத்ததான் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா PNG மாற்றது இருக்கும். ஸோ எரேஸ் இருக்குது. ஸோ அதை எனபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் கூடிய அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு டிசபிள் ஆகிட்டு ஸோ நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்லைனும் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஹை குவாலிட்டி வச்சுக்கோங்க. ஹை குவாலிட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு 14:1 இருக்கும். ஸோ இது சைஸ் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் போயிட்டு பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் ஒரு இமேஜ் கொண்டு வரணும். நம்ம இப்போது எடிட் பண்ண அந்த இமேஜோட ஃபஸ்ட்டு இமேஜ் அதாவது நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்களா ஃபஸ்ட்டு, ஸோ அந்த இமேஜை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிட்டு டிக்கே கனெக்ட் பண்ணிட்டு நான் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் ட்ராக் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஸோ ஃபுல்லாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா 34 செகண்டுக்கு நான் இழுத்து வரேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 22 இதுக்கு தான். ஸோ அடுத்து லேயரை கிளிக் பண்ணி நம்ம இப்போ எடிட் பண்ண அந்த இமேஜ் நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் ஆப் வச்சிருக்கேன். ஸோ பிக்சல் ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். அதை ஃபுல் சைஸ்க்கு நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஃபுல் சைஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டிக் ஐக்கான் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதையும் நம்ம ட்ராக் பண்ணி விட்டணும் 34 செகண்டுக்கு. ஸோ அடுத்தா பண்ண வேண்டியது நம்ம அதாவது லேயர் போயிட்டு லேயர்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ராக் பண்ணி விட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் இருக்கிறதெல்லாம் போயிட்டு வெறும் ஒயிட் கலர் மட்டும் பண்ணி ஸோ அந்த ஒயிட் கலர் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கேப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வைக்கல. ஸோ நீங்கள் சவுண்ட் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா NCS மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நம்ம சவுண்ட் வைக்கல. ஸோ அடுத்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த எவே பிளேயர் அப்படின்றது எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஏல மட்டும் வரல. அது என்ன காரணம் அப்படின்னா நான் யூஸ் பண்ண மியூசிக் அப்படி. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உடனடியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் அப்படி தெரியல அப்படின்னாலும் ஸோ அதுக்கு ஒரு வீடியோவும் நான் போட்டலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏலெல்லாம் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குது. ஸோ எவே பிளேயர் டெம்ப்ளேட். ஸோ இப்படி தான் ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம மேக் பண்ணுறது. ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சைஸ் ஸ்டிச் பண்ணி ஷேர் ஐக்கான் இருக்கும். ஸோ ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணிட்டு
எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலோட வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேலை பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலுடைய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்ன குறை அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்பீச் ஓகேவா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.